Good evening to all of you. Today we are going to see canons of library classification. So canon means rule. So canon அப்படின்னா என்னன்னா rule. Rule library classification பண்றதுக்கு there are some rules that we have to follow. So we have to follow some rules for classifying the documents as well as for designing the library classification. So there are 43 canons. மொத்தம் எத்தனை canons இருக்கு அப்படின்னா 43 canons இருக்கு in library classification. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐடியா பிளேன். ஐடியா பிளேனில் வந்து என்னென்ன கேனான்ஸ் இருக்குது. கேனான் அப்படின்னா ரூலுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து கேனன் ஆஃப் ஐடியா பிளேன்னா ரூல்ஸ் ஆஃப் ஐடியா பிளேன். ஐடியா பிளேனுக்கு உண்டான ரூல்ஸ். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேனன் ஃபார் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஐடியா பிளேனுக்குள்ள கேனன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு வருது. அதில் வந்து 4 இருக்குது கேனம். கேனன் ஆஃப் டிஃபரன்சியேஷன், கேனன் ஆஃப் ரிலவன்ஸ், கேனன் ஆஃப் அசர்டைனபிலிட்டி, கேனன் ஆஃப் பெர்மனன்ஸ். So characteristics கீழே canon of differentiation, canon of relevance, canon of ascertainability, canon of permanence. அடுத்து பார்த்தீங்கன்னா canon for succession of characteristics. ஸோ அதில் வந்து 4 இருக்குது. canon of concomitance, canon of relevant succession, canon of consistent succession. சாரி இதில் 3 இருக்குது. canon for succession of characteristics கீழே 3 இருக்குது. canon of concomitance, canon of relevant succession, canon of consistent succession. அடுத்து அறையில் தான் 4 இருக்குது. canon of exhaustiveness, exclusiveness, helpful sequence and canon of consistent sequence. அடுத்து canon for chain. canon for chainல வந்து canon of decreasing extension, canon of modulation. அடுத்து canon of filiatory sequenceல வந்து canon of subordinate classes and canon of coordinate classes. ஸோ filiatoryல தான் வந்து subordinate classes and coordinate classes வருது. ஸோ இப்போ ஐடியா பிளேனுக்கு உண்டான கேனன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து வெர்பல் பிளேன். அதில் என்னென்ன கேனான் இருக்குது. கேனன் ஆஃப் கான்டெக்ஸ்ட், கேனன் ஆஃப் எனுமரேஷன், கேனன் ஆஃப் கரன்சி, கேனன் ஆஃப் ரெடிசன்ஸ். ஸோ கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா கேனன் ஆஃப் கரன்சி கம்ஸ் அண்டர் டேஷ். ஆப்ஷன் இஸ் வேர்பல் பிளேனா, நொட்டேஷனல் பிளேனா, இல்லாட்டி வந்து ஐடியா பிளேனான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக வேர்பல் பிளேன்னு அடிக்கணும். ஸோ கேனன் ஃபார் ஒர்க் இந்த வெர்பல் பிளேன் வந்து canon of context, canon of enumeration, canon of currency, canon of reticence. அடுத்து நோட்டேஷன் பிளேனில் தான் நிறைய கேனன்ஸ் இருக்குது. என்னென்ன கேனன்ஸ்ன்னு பார்ப்போம். canon of synonym, canon of homonym, canon of relativity, canon of uniformity, canon of hierarchy, canon of non-hierarchy, canon of mixed base, canon of pure base, canon of faceted notation, canon of coextensiveness, canon of non-coextensiveness. அடுத்து canon for mnemonics. ஸோ mnemonicsன்றது என்ன மீனிங்? aid to remember or aid to memory. Okay, the word mnemonics comes from the word Greek word. It comes from Greek word. mnemonicsன்ற வார்த்தை Greek மொழியிலேருந்து வருது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா aid to remember or aid to memory. ஸோ அதில் என்னென்ன கேனான்ஸ் இருக்குது. canon of general mnemonics, canon of alphabetical mnemonics, canon of schedule mnemonics, canon of systematic mnemonics, canon of seminal mnemonics. அடுத்து canon for growing universe. அதில் என்னென்ன கேனான்ஸ் இருக்குது. canon of extrapolation in array, canon of interpolation in array, canon of extrapolation in chain, then canon of interpolation in chain. ஸோ எக்ஸ்ட்ராபோலேஷன் இன்ட்ராபோலேஷன் வந்து அது வந்து growing universe. அடுத்து canon of book number. ஸோ அதுக்கு கீழே என்னெல்லாம் கேனான்ஸ் இருக்குது. canon of book number, canon of collection number, canon of distinctiveness. ஸோ இது 3மே இருக்குது. ஸோ இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் வரும், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த பிபிடி நம்ம பார்ப்போம். ஐ ஸ்டாப் திஸ் பிபிடி.
ஷேர் ஆகுதா பாருங்க ஸ்க்ரீனு. தெரியுது மேம். இல்லையா? தெரியுது. தெரியுது மேம். தெரியுதா? தெரியுது மேம். கேனன்ஸ்லாம் வருதா? ஆமா மேம். வருது மேம். ஸோ கேனன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வாட் இஸ் த மீனிங் ஃபார் கேனன்? ஸோ கேனன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ கேனன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஜென்ரல் லா. பொதுவான ஒரு சட்டம். ஸோ கிளாசிஃபிகேஷன் இப்படி தான் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு லா, ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ், கொள்கைகள். இந்த கொள்கையை வச்சு தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், இல்லாட்டி கிளாசிஃபிகேஷன் ஸ்கீமை வந்து டிசைன் பண்ணணும். ஸோ கேனான் மீன்ஸ் இட் இஸ் அ ஜென்ரல் லா, ரூல் ஆர் பிரின்சிபல் ஆர் கிரைட்டீரியன், அளவுகோல், by which something is judged on the classification. The first use of canon of library classification by WCB Sayer. ஸோ முதல்ல கேனன் ஆஃப் லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் யார் யூஸ் பண்ணா அப்படின்னா WCB Sayer. ஸோ WCB Sayer தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராமரியன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ யார் வந்து கிராமரியன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா WCB Sayer. அவர் தான் SR ரங்கநாதனுக்கு டீச்சர். Then many library science professionals try to develop canon of library classification such as E.C. Richardson, H.E. Bliss, etc. ஸோ அதுக்கப்புறம் WCB Sayerக்கு அப்புறம் நிறைய லைப்ரரி ப்ரொஃபஷனல் வந்து கேனன் ஆஃப் லைப்ரரி கிளாசிஃபிகேஷனை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா E.C. Richardson, H.E. Bliss, etc. Dr. S.R. Ranganathan in his book Prolegomena to Library Classification in the year 1937 has presented this canon as a classification method. ஸோ ப்ரோலிகோமெனா டு லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் யார் எழுதுனா பார்த்தீங்கன்னா SR ரங்கநாதன். ப்ரோலிகோமெனா அப்படின்னா என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் அர்த்தம். ப்ரோலிகோமெனா மீனிங் வந்து இன்ட்ரோடக்ஷன். அப்போ இன்ட்ரோடக்ஷன் டு லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் அந்த புக்கு எழுதுனது யாருன்னா SR ரங்கநாதன். எப்போனா 1937. ஸோ அதில் வந்து கேனனை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் கேனான்? இப்போ கேனான்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கேனானில் பார்த்தீங்கன்னா கேனன் ஆஃப் ஐடியா பிளேன், வேர்போ பிளேன், நொட்டேஷன் பிளேன்னு இருக்கு. மொத்தம் வந்து டோட்டலி வந்து தேர் ஆர் 43 கேனான்ஸ் இன் ஆல் த 3 பிளேன்ஸ். இந்த 3 பிளேன்லையும் வந்து மொத்தம் 43 கேனான் இருக்கு. ஸோ ஐடியா பிளேன், வேர்போ பிளேன், நொட்டேஷன் பிளேன் யார் கொண்டு வந்தாங்கன்னா SR ரங்கநாதன் தான். மொத்தம் எத்தனை கேனான் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 43 கேனான். அடுத்து இப்போ கேனன்னா என்னது? நான் இப்போ தான் சொன்னேன் கேனன்னா ரூலுன்னு சொன்னேன். ரூலு, ரெகுலேஷன், லா. அது ரூலாக இருக்கலாம், ரெகுலேஷனாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம். இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன் அஸ் பிரின்சிபல். பிரின்சிபல்னா அது கொள்கைகள், ஒரு மாடல். அந்த மாடலை வச்சு நம்ம பண்ணணும். தென் ஸ்டாண்டர்ட், தரம். ஸ்டாண்டர்ட்னா அது தரம். தென் கிரைட்டீரியானா அளவுகோல். Hence, the various model, principle or test used for the working and efficiency of different scheme of classification are called canon of classification. ஸோ கேனன் அப்படின்னா ரூல்ஸ். ஒரு கிளாசிஃபிகேஷன் ஸ்கீம் இருக்குது. இப்போ சிசி இருக்குது, டிடிசி இருக்குது, யூடிசி இருக்குது. அந்த கிளாசிஃபிகேஷன் ஸ்கீம் வந்து நல்லா ஒர்க் ஆகணும், எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து ஸ்மூத்தாக பண்ண முடியும். அதுதான் அந்த ரூல்ஸை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். So Ranganathan recognized 3 planes of work to explain the design and application of work. He provided in specific norms for designing the scheme of classification and classifying the documents according to it. So Ranganathan வந்து 3 planes of work கொடுக்குறாரு. 3 planes of work வந்து அவர் தான் ஃபார்முலேட் பண்ணுறாரு. என்னன்னா ஐடியா பிளேன், வேர்போ பிளேன், நொட்டேஷன் பிளேன். அதில் வந்து அவர் வந்து நிறைய நார்ம்ஸ்னா என்னது? நிபந்தனைகள், நியதிகள்லாம் அவர் வந்து சொல்கிறாரு. எப்படி வந்து ஒரு ஸ்கீம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி புக்ஸை கிளாஸிஃபை பண்ணணும், அதுக்கு சில ரூல்ஸு, பிரின்சிபல்ஸு, மாடல்ஸ் இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன் டிசைனிங் அ ஸ்கீம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இட் ஹாஸ் டு டீல் வித் டைனமிக்ஸ், இன்ஃபைனைட் அண்ட் மல்டி டைமென்ஷனல் யூனிவர்ஸ் நாலேஜ். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னா அது பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ யூனிவர்ஸை நம்ம வந்து உலகம் கூட சொல்லுவோம். உலகத்துக்கு மேலே வந்து யூனிவர்ஸ், புரியுங்க? ஸ்பேஸு, எனர்ஜி, டைம் எல்லாமே. உலகத்தில் வந்து நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தனித்தனியாக படித்து அனலைஸ் பண்ணி அதோட மல்டி டைமென்ஷனல் சப்ஜெக்டை படித்து அதுக்கப்புறம் தான் வந்து கிளியராக வந்து ஒரு ரெக்வயர்ட் ரூலை வந்து கொண்டு வரார். யார் அப்படின்னா SR ரங்கநாதன். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிச்சுட்டு அதுக்கு உண்டான ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் நம்பர்ஸை கொடுக்குறாரு. அந்த ஆர்டிஃபிஷியல் நம்பர்ஸ் அதான் என்னது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் நம்பர்ஸ். ஸோ எது வந்து ஆர்டிஃபிஷியல் நம்பர்னு கேட்டாங்கன்னா கிளாசிஃபிகேஷன் நம்பர் தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜை கொடுக்குறாரு, ஆர்டிஃபிஷியல் நம்பரை கொடுக்குறாரு SR ரங்கநாதன் ஃபார் ஸ்மூத் அண்ட் கன்வீனியன்ட் யூஸ். அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ புக்கு டாக்குமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு தான் ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, லா இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் பண்ணுறாரு. So to make this complicated system smooth, Ranganathan has formulated a separate set of canon for work in the 3 planes.
ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லா சப்ஜெக்டையும் படித்து அதை வந்து டிசைன் பண்ணுறது இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், ஒரு கடினமான காரியம். அதனால் அதை ஸ்மூத் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரங்கநாதன் 3 பிளேனாக பிரிக்கிறார். ஐடியா பிளேன், வெர்பல் பிளேன், நொட்டேஷன் பிளேன். அது என்னென்னு பார்ப்போம். So Dr. S.R. Ranganathan has given 3 levels in order to give scientific and systematic form of subject. So Ranganathan வந்து 3 levels கொடுக்குறாரு. 3 planes, idea plane, verbal plane, notation plane. அதை வந்து சயின்டிஃபிக் பேஸில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணுறாரு, சிஸ்டமேட்டிக்காகவும் ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ ரங்கநாதன் யூஸ் சயின்டிஃபிக் பிரின்சிபல், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து கேனன்ஸ் ஃபார் ஐடியா பிளேனுக்குள்ளே என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேனன் அதுதான். என்ன அப்படின்னா அதில் வந்து கேனன் ஃபார் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வருது. அடுத்து வந்து கேனன் ஃபார் சக்சஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், கேனன் ஃபார் அரே, கேனன் ஃபார் செயின், கேனன் ஃபார் ஃபிலியேட்டரி சீக்வன்ஸ்னு வருது. ஸோ ஐடியா பிளேனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன் ஐடியா பிளேன் அது யோசனை, ஐடியானது யோசனை. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை நடக்குது அப்படின்னா, த யூனிவர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆர் அனலைஸ்ட். ஸோ உலகத்தில் இருக்க சப்ஜெக்ட், பிரபஞ்சத்தில் இருக்க சப்ஜெக்ட், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. எதை அனலைஸ் பண்ணுறாங்க, அதோட ஸ்ட்ரக்சர், ஒரு சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட டைமென்ஷன் என்ன, அதோட குவாலிட்டிஸ் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் சப்ஜெக்ட் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ தானே கிளாஸிஃபிகேஷன் ஸ்கீமை டிசைன் பண்ண முடியும். கிளாஸிஃபிகேஷன் ஸ்கீம் டிசைன் பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சாகணும். என்னென்ன சப்ஜெக்ட் கீழே எதெல்லாம் வருது அதெல்லாம் தெரிஞ்சாகணும். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட டைமென்ஷன் என்ன, அதோட குவாலிட்டிஸ் என்ன. அப்போ தான் வந்து ஒரு சிசி மாதிரியோ ஒரு டிடிசி மாதிரியோ ஒன்றை உருவாக்க முடியும். அதுதான் ஐடியா பிளேனில் அந்த வேலை தான் நடக்குது. A scheme for classification assumes prior concept of scheme of classes. ஸோ வந்து ஒரு ஸ்கீமை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஜெக்டோட ப்ரியோர் நாலேஜ் தேவை. கிளாஸஸ் அப்படின்னா சப்ஜெக்டோட ப்ரியோர் நாலேஜ் தேவை. A scheme of classification involves 5 inherent concepts. They are, ஸோ வந்து இப்போ கேனன் ஆஃப் ஐடியா பிளேன் என்னன்னு பார்ப்போம். அதில் வந்து கேனன் ஃபார் கேரக்டரிஸ்டிக்னு ஃபர்ஸ்ட் கேனன் வருது. அது என்னன்னு பார்ப்போம். The classifications arranging according to the likeness and dislikeness. ஸோ கிளாசிஃபிகேஷன் அது குரூப்பிங், வகைப்படுத்தல், புரியுதுங்களா. ஸோ குரூப்பிங் ஆஃப் டாக்குமெண்ட் இஸ் நோன் அஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் எதுக்கு பண்ணுறோம், அரேஞ்ச்மெண்ட் பர்பஸ்க்கு பண்ணுறோம். எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், ஒத்த தன்மையாக உள்ளதெல்லாம் வந்து ஒன்றா அரேஞ்ச் பண்ணுறோம். சிமிலாரிட்டிஸ் அக்கார்டிங் டு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை இல்லாதெல்லாம் ஒன்றா எடுக்கிறோம், புரியுதா. மற்ற மாதிரி டிஸ்லைக்னஸ் உள்ளதெல்லாம் தனியாக எடுக்கிறோம், இப்படி தான். ஸோ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக பிரித்து உட்கார வைக்கிறோம், அந்த மாதிரி தான். The different principles that recommend certain characteristics to be selected for the process of classification are called canon for characteristics. So canon of characteristics அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங்ஸ் இருக்குது. லிவிங்காக இருக்கட்டும், நான் லிவிங் பீயிங்ஸாக இருக்கட்டும், ஒன்றுத்துக்கு ஒரு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னது, பண்புகள், சிறப்பியல்புகள். ஒருத்தவங்களுக்குமே ஒரு வந்து லிவிங் பீயிங்ஸாக இருக்கட்டும், நான் லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், ஒன்றுத்துக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்குது. ஸோ அந்த சிறப்பு இயல்பை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ஜெக்டை வந்து பிரிக்கிறோம். சப்ஜெக்டாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு லிவிங் பீயிங்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து குரூப் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம், பிரிக்கிறோம், புரியுங்களா. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அதோட மீனிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு தான் ஒன்னொரு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கால்ட் கேனன் ஃபார் கேரக்டரிஸ்டிக்ஸ். Ranganathan has given the following canon of characteristics. ஸோ கேனன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழே வந்து ரங்கநாதன் வந்து இத்தனை கேனன்ஸ் கொடுக்குறாரு, 4 கேனன்ஸ் கொடுக்குறாரு. கேனன் ஆஃப் டிஃபரன்சியேஷன், கேனன் ஆஃப் ரிலவன்ஸ், கேனன் ஆஃப் அசர்டைனபிலிட்டி, கேனன் ஆஃப் பெர்மனன்ஸ். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ டிஃபரன்சியேஷன் இங்கே பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஷுட் பி அக்கார்டிங் டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திங்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட். ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் வந்து எது பிரகாரம் பண்ணணும், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், திங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு திங்கோட கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். திங்குன்னா அது பொருள், பொருளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு கான்செப்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், சப்ஸ்டன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதை வச்சு தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். The 4 canon of characteristics deal with the process of division of knowledge. ஸோ இதை வச்சு தான் நாலேஜை வந்து டிவைட் பண்ணுறோம். என்னன்னு பார்ப்போம். டிஃபரன்சியேஷன். ஸோ canon of differentiation என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். A characteristic used for a classification of universe should differentiate the entities of universe. It should give rise to at least 2 classes. ஸோ கேனன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கேரக்டரிஸ்டிக் அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸோ யூனிவர்ஸில் மக்கள்லாம் இருக்கும், நிறைய மக்கள் இருக்கும். அந்த மக்களை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்படி காட்டுவோம், அவங்க ரிலீஜன் வச்சு, அவங்க லாங்குவேஜ் வச்சு, அவங்க ஸ்டேட்டை வச்சு, இப்படி தான் பிரித்து காட்டுவோம். அப்படி பிரித்து காட்ட சொல்ல, டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட சொல்ல அட்லீஸ்ட் 2 குரூப்பாக இருக்கணும், 2 சப்ஜெக்டாக, 2 தான் பிரிக்கணும்.
2க்கு மேற்பட்டதான் பிரிக்கணும். அட்லீஸ்ட் யூ ஷுட் கிவ் ரைஸ் டு 2 கிளாஸஸ். 2 விதமாக, இப்போ பாய் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பாய் அண்ட் கேர்ள் அந்த மாதிரி தான் பிரிக்கணும். இப்போ ரிலீஜன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அந்த மாதிரி பிரிக்கணும். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு டிஃபரன்ஷியேட் த என்டிட்டிஸ். நீங்கள் வந்து கேரக்டரிஸ்டிக் யூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மற்ற எல்லாத்தையும் விட டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அதுதான். அடுத்த ரிலவன்ஸ். கேரக்டரிஸ்டிக் ஷுட் பி ரிலவென்ட் டு த பர்பஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ பொருத்தமானதாக இருக்கணும். இர்ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இட் ஷுட் பி ரிலவென்ட் டு த பர்பஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அது எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்போல இருக்கணும், பொருத்தமானதாக இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதுதான். அடுத்து அசர்டைனபிலிட்டி. A characteristic used as a basis for classification of universe should be definite and ascertainable. அசர்டைனபிள்னா ஐடென்டிஃபையபிள். ஸோ உறுதியானதாகவும் அசர்டைனபிளாக இருக்கணும். இங்கே யூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உறுதியாகணும், ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து பெர்மனன்ஸ். A characteristic used as a basis for classification of universe should continue to be unchanged so long as there is no change in the purpose of classification. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்பப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு நிலையானதாக பெர்மனண்ட்டாக இருக்கணும், அன்சேஞ்சாக இருக்கணும். ஸோ லாங் அஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த பர்பஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்றாங்க. அதை பெர்மனன்ஸ், நிலையானதாக இருக்கணும், சும்மா சும்மா மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஒன்று விரிவாக பார்ப்போம். கேனன் ஆஃப் டிஃபரன்சியேஷன். The canon of differentiation states that a characteristic used as a basis of classification of universe should differentiate some of the entities. ஸோ உலகத்தில் வந்து நிறைய பொருள்கள் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க. என்ன அவங்களெல்லாம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் ஒருத்தவங்களையும். தட் இஸ் இட் ஷுட் கிவ் ரைஸ் டு அட்லீஸ்ட் 2 கிளாஸஸ் ஆர் ரேங்க்டு ஐசோலேட்டர். 2 கிளாஸாக காட்டணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கிளாஸ் ரூம் த ஸ்டூடெண்ட்ஸ் மே பி டிவைடட் இன்டு 2 டிஸ்டிங் குரூப்ஸ். ஸோ கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2ஆக பிரிக்கிறீங்க. ஒன்று வந்து பாய் அண்ட் கேர்ள் ஆன் த பேசிஸ் ஆஃப் செக்ஸ். செக்ஸ் தான் அது கேரக்டரிஸ்டிக். அந்த கேரக்டரிஸ்டிக்கை வச்சு நீங்கள் பாய் அண்ட் கேர்ளை 2ஆக பிரிக்கிறீங்க. அதுதான். பட் we cannot divide the class on the basis of such attributes. அட்ரிபியூட்ஸ்னால் அது குவாலிட்டிஸ். such as ஃபேஸை வச்சு நம்மளால் பிரிக்க முடியுமா? எல்லாருக்கும் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்மளால் வந்து பிரித்து காட்ட முடியுமா? பிரித்து காட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் கிளாஸ் ஷேர் த அட்ரிபியூட்ஸ், சேம் குவாலிட்டிஸ். ஸோ எல்லாருக்கும் முகம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த கிளாஸஸ். அதுதான். இப்போ அடுத்து வந்து கேனன் ஆஃப் ரிலவன்ஸ். The canon of relevance stipulates that a characteristic to the term used as a basis for classification of universe should be relevant to the purpose of classification. So நீங்கள் யூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக் வந்து it should be relevant to the purpose of classification. அது என்னன்னு பார்ப்போம். It may be noted that not all the characteristics possessed by the entities of a group are relevant to the purpose of classification. ஸோ ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அதில் சிலது தான் பொருந்தும். கிளாசிஃபிகேஷன் அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். எது பொருந்துதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த செலெக்ஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ன்றது ஒரு கேரக்டரிஸ்டிக்கு. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனை நீங்கள் செலக்ட் பண்ண சொல்ல அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இதுதான் ரெலவெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், பொருத்தமானது. அதை விட்டுட்டு அவன் கலர் என்ன, பியூட்டி என்ன, இதெல்லாம் நம்ம வந்து அதை வச்சு நம்ம பிரிக்கக்கூடாது, அவனை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த செலெக்ஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் இன் த பிளே ஃபீல்ட் த கலர் பியூட்டி வுட் பி irrelevant, பட் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆர் ரெலவெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ கலரோ பியூட்டியோ வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. பட் உண்மையான ரெலவெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எது அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அடுத்து பாருங்க. டேக்கிங் த யூனிவர்ஸ் ஆஃப் புக்ஸ். இட் சூட்ஸ் த நீட் ஆஃப் லைப்ரரி, ரீடர் ஆர் சப்ஜெக்ட் மேட்டர், லாங்குவேஜ், டேட் ஆஃப் பப்ளிகேஷன், ஆத்தர் இஸ் ரெலவெண்ட். ஸோ புக்குன்னு எடுத்துட்டா லைப்ரரி ரெலவெண்ட்டாக இருக்கும், ரீடர் ரெலவெண்ட்டாக இருக்கும், சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும், லாங்குவேஜ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும், டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ரெலவெண்ட்டாக இருக்கும், ஆத்தர் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும். அதில் புக்கோட சைஸு, அதில் எத்தனை பேஜ் இருக்குது, அது எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபார்மெட்டு, இதெல்லாம் irrelevant. அதுதான். அடுத்து கேனன் ஆஃப் அசர்டைனபிலிட்டினா என்னன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு த கேனன் ஆஃப் அசர்டைனபிலிட்டி, the characteristic used for the basis of classification of universe should be definite and ascertainable. ஸோ டெஃபினெட்னா அது உறுதியானதாக இருக்கணும், அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஐடென்டிஃபைனா ட்ரேசபிள். ஸோ அசர்டைனபிலிட்டி மீன்ஸ் ட்ரேசபிள், அது ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் த யூனிவர்ஸ் ஆஃப் ஆத்தர் இஸ் டு பி டிவைடட் ஃபார் த லிட்ரரி ஒர்க்ஸ்.
ஸோ வந்து ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து பிரபஞ்சத்தில் நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க, எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை எப்படி பிரிப்பீங்க? அவங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஆனால் டெத்தை வச்சு நம்ம வந்து யாராவது ஐடென்டிஃபை பண்ணுமா? டேட் ஆஃப் டெத்தை அதை வச்சு பண்ண மாட்டோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. The date of birth if selected as a characteristic will be ascertainability. ஸோ அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ 1980 இவர் பிறந்தாரு, அவர் பிறந்தாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் டெத்து டேட்டை வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியுமா? பண்ண மாட்டோம். Than the date of death which may not be ascertained at different times. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, கேனன் ஆஃப் பெர்மனன்ஸ். பெர்மனன்ஸ்னால நிலையானதாக இருக்கணும். அடுத்து கேனன் ஆஃப் பெர்மனன்ஸ் states that a characteristic used as a basis for classification of universe should continue to be unchanged. Unchanged இருக்கணும். So long as there is no change in the purpose of classification. So like we would classify a rat by its species but not on the basis of color. கலரை வச்சு நம்ம பிரிக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ புக் இருக்குன்னா பப்ளிஷர் அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பான். சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். அதுதான். ஸோ அடுத்து வந்து கேனன் ஆஃப் சக்சஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு கீழே என்னன்னா கன்காமிட்டன்ஸ், ரிலவன்ட் சக்சஷன், கன்சிஸ்டன்ட் சக்சஷன். ஸோ சக்சஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழே வந்து கேனன் ஆஃப் கன்காமிட்டன்ஸ் வருது, கேனன் ஆஃப் ரிலவன்ட் சக்சஷன், கேனன் ஆஃப் கன்சிஸ்டன்ட் சக்சஷன். அது என்ன சொல்லுதுன்னு வரும் பார்ப்போம். கேனன் ஆஃப் கன்காமிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, மீனிங் கன்காமிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அக்கரிங் ஆர் எக்ஸிஸ்டிங் அட் த சேம் டைம் ஆஸ் சம்திங் எல்ஸ். ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அக்கம்பைனிங் அதான் ஒரே நேரத்தில் நடக்கும். The canon of concomitance states that no characteristic should concomitant. No two characteristics should be concomitant. That is, they should give rise to same array or subject or isolate ideas. The word concomitance means accompanying. So example பாருங்க, deafness and failing eyesight are concomitant of the old age. So old ageல deafnessம் eyesightum வந்து அடுத்தடுத்து வரக்கூடியது. This means that no two characters should divide the subject into same subdivision. ஸோ வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து சேம் சப்டிவிஷனாக நோ டூ கேரக்டரிஸ்டிக் வந்து சப்டிவைட் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். அடுத்து பாருங்க, கேனன் ஆஃப் ரிலவன்ட் சக்சஷன். த கேனன் ஆஃப் ரிலவன்ட் சக்சஷன், சக்சஷன் ஆனது அடுத்தடுத்து வாரிசு அந்த மாதிரி சொல்லுவோம். த கேனன் ஆஃப் ரிலவன்ட் சக்சஷன் ஸ்டிப்புலேட்ஸ் தட் சக்சஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் in the associated scheme of characteristics should be relevant to the purpose of classification. Relevant இருக்கணும். So height and weight would be relevant characteristics in the succession of selection of classification for basketball player. ஸோ ஒரு பேஸ்கெட்பால் பிளேயரை வந்து நம்ம தீர்மானம் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். அவனை வந்து ஹைட் அண்ட் வெயிட்டை வச்சு தான் நம்ம வந்து அவனை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஆனால் அவனோட மதர் டங் என்ன, அதை வச்சுலாம் நம்ம வந்து செலக்ட் பண்ண மாட்டோம். Similarly, the books relating to the field of literature can be classified with a succession of characteristics like language, form, period. ஸோ ஒரு புக்கை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா, அதோட ரிலவெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, லாங்குவேஜுக்கு அடுத்து ஃபார்ம், ஃபார்முக்கு அடுத்து இதான் சக்சஷன், அடுத்தடுத்து லாங்குவேஜுக்கு அடுத்து ஃபார்ம், பீரியட், இதுதான். அடுத்து கன்சிஸ்டன்ட் சக்சஷன். According to canon of consistent succession, the succession of characteristics in the associated scheme of classification should be consistently adhered to long as there is not change in the purpose of classification. So long as there is no change in the purpose of classification. Consistent இருக்கணும் தொடர்ந்து. Okay, so இங்க geographical area and period இருக்குது. DC has geographical area and period as a required characteristics in the main class entry. The user of DC should follow the same characteristics in the same succession although. அதுதான் புரியுதுங்களா? அடுத்து வந்து கேனன் ஆஃப் அரே. அரேயா உள்ள கேனன் ஆஃப் எக்ஸாஸ்டிவ்னஸ். எக்ஸாஸ்டிவ்னஸ்ன்றது முழுமையானது. ஸோ ஒன்றத்தை கூட விட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் பிரிக்க சொல்ல ஒன்றை பிரிக்க சொல்ல எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ த கிளாஸஸ் இன் அன் அரே ஆஃப் கிளாஸஸ். ஸோ இப்போ வந்து யூஜி டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூஜி டிகிரியில் என்னெல்லாம் வருது, ஹிஸ்ட்ரி வருதா, மேக்ஸ் வருதா, கெமிஸ்ட்ரி வருதா, எல்லாத்தையும் ஒன்றா இன்க்ளூட் பண்ணணும். எதையும் இப்போ ஹிஸ்ட்ரியை விட்டுட்டு ஃபிசிக்ஸை மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் the classes in array of classes and ranked isolate. In an array of ranked isolate should be totally exhaustive of the respective common immediate universe. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்ப்போம். The classes in an array of classes and the ranked isolate in the array of ranked isolate should be totally exhaustive of the respective common immediate universe. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்போ செக்ஸ்ன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட செக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதை மேல் ஃபீமேல் பிரிக்கணும். மேலுன்னு எடுத்துக்கிட்டா
அதில் சைல்டும் இன்க்ளூட் பண்ணணும், அடலசன்ட் இன்க்ளூட் பண்ணணும், அடல்ட்டும் இன்க்ளூட் பண்ணணும். இதில் எதையும் விட்டுறக்கூடாது. இப்போ ஃபீமேலில் இருந்தால் அது சைல்டு வந்துடணும், அடலசன்ட் வந்துடும், அடல்ட் வந்துடணும். ஸோ நடுவில் எதையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான். ஸோ அடுத்து வந்து கேன் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ்னஸ். ஓகே, இந்த அது என்னன்னா தனித்துவமான. The classes in array of classes on ranked isolate in an array of ranked isolate should be mutually exclusive. Exclusive means that an entity should belong to one and the same array only. Exclusiveness அப்படின்னா அந்த entity வந்து it should belong to one and only one array. In other words, a member should not be included in two groups at the same time. ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல வந்து நீ வந்து இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு மெம்பரை வந்து ஒரே இடத்துல வந்து ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு குரூப்பில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டாகை வந்து பிரிக்கிறீங்க. டாகை எப்படி பிரிப்பீங்க? ஒன்று மேமல்ஸில் பிரிக்கணும், இல்லாட்டி பெட்ஸில் பிரிக்கணும். இங்கேயும் மெம்மல்ஸ்லையும் பிரிச்சுட்டு பெட்ஸ்லையும் பிரிக்கக்கூடாது. மெம்மல்ஸ்க்கு கீழேயும் டாகை வைக்கக்கூடாது, பெட்ஸு கீழேயும் ரெண்டு இடத்துல வைக்கக்கூடாது. டாகை ஏதாவது ஒரு இடத்துல தான் வைக்கணும், பிரிக்க சொல்லும். ஸோ கிளாசிஃபிகேஷன் டாக்ஸ் எய்தர் தே ஷுட் பி கெப்ட் அண்டர் மேமல்ஸ், ஒன்று மேமலுக்கு கீழே வைங்க, இல்லாட்டி ஆர் அண்டர் த பெட்ஸ், அதுக்கு கீழே வைங்க. நாட் அண்டர் போத். ஆஸ் இட் ரிசல்ட் கிராஸ் கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வச்சிங்கன்னா, ஒரு சப்ஜெக்டை வந்து ரெண்டு இடத்துல வச்சிங்கன்னா கிராஸ் கிளாசிஃபிகேஷன் வரும் அப்படின்றாங்க. அதுதான். ஓகே, அடுத்து வந்து கேனன் ஆஃப் ஹெல்ப்ஃபுல் சீக்வன்ஸ். ஸோ ஹெல்ப்ஃபுல்னா என்னது? அரையில் வந்து நம்ம வந்து ஒரு அரையில் வந்து சப்ஜெக்டை அடுக்கிறோம். அரேனா என்னது? ஃபஸ்ட்டு அரேனா என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு ஒரு சப்ஜெக்டை பிரிக்கிறோம். சப்ஜெக்டை பிரிச்சுட்டு அதை ரேங்க் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ ஃபேமிலின்னு ஒரு அரே இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே யார்? ஃபாதர், மதர், அப்புறம் சன்னு, டாட்டர், அப்படி பிரிக்கிறோம். அப்புறம் அது வந்து ரேங்க் பண்ணுறோம். அரேனா நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் சிங்கிள் கேரக்டரிஸ்டிக் அண்ட் இட் ஷுட் பி அரேஞ்ச் இன் ரேங்க்கில் அரேஞ்ச் பண்ணணும். த சீக்வன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் அரே ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ரேங்க்டு ஐசோலேட்டர். ஸோ நம்ம எதுக்கு இந்த கேனன்லாம் யூஸ் பண்ணுறோம்? சப்ஜெக்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அரேஞ்ச் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் டு த பர்பஸ் ஆஃப் தோஸ் ஹூம் இட் இஸ் இன்டெண்டட். ஸோ யாருக்கு உதவியாக இருக்கோ அவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணுன்றாங்க. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணுற பிரித்து அடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வந்து கேன் ஆஃப் ஹெல்ப்ஃபுல் சீக்வன்ஸில் இத்தனை இருக்குது. இது பின்னாடி என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பிபிடி என்னென்னு முடிச்சுட்டு வேறு பிபிடி நான் ஷேர் பண்ணுறோம், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ 3 planes ஆஃப் ஒர்க். ஐடியா பிளேன். ஸோ ஐடியா பிளேனில் தான் என்னது? ஜெனரேஷன் ஆஃப் குரூப்ஸ். கிளாஸ்னால் என்னது? சப்ஜெக்ட்னு சொன்னேன். சப்ஜெக்ட் வந்து குரூப்பாக பிரிக்கிறோம். வெர்பல் பிளேனில் என்ன பண்ணுறோன்னா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், அசைனிங் நேம்ஸ். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நேம்ஸ் கொடுக்குறோம். நொட்டேஷனல் பிளேனில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர்ஸை கொடுக்குறோம். சப்ஜெக்ட்டுக்கு பதில் நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஸோ என்ன நம்பர்? 200னா ரிலிஜன் அந்த மாதிரி கொடுக்குறோம்ல, 600னா டெக்னாலஜி, அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறோம். அது எங்கே நடக்குது? நொட்டேஷனல் பிளேனில் தான். அப்போ நொட்டேஷனல் பிளேனில் தான் நம்ம கிளாஸ் நம்பர் கொடுக்குறோம். அதான் ஆர்டிஃபிஷியல் நம்பர். அசைனிங் நம்பர்ஸ் டு த கிளாஸ் ஆஃப் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் நம்பர் கொடுக்குறோம், அதுதான். புரியுதுங்களா? ஸோ வந்து கிளாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நம்பர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கேனன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். த மீனிங் ஆஃப் த வேர்ட் கேனன் இஸ் ஜென்ரல் ரூல்னு அர்த்தம், பிரின்சிபல், இல்லாட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் கிரைட்டீரியம். கேனன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஃபால்ஸ் இன்டு த ஃபாலோயிங் குரூப்ஸ். கேனன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து ஐடியா பிளேன், வெர்பல் பிளேன், நொட்டேஷன் பிளேன் மூணாக பிரியுது. ஸோ ஐடியா பிளேனுக்குள்ளே இதுதான் வருது, புரியுதுங்களா? ஸோ ஐடியா பிளேன் மட்டும் பார்ப்போம் இப்போ. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸில் 4 இருக்குது. கேனன் ஃபார் டிஃபரன்சியேஷன், ரிலவன்ஸ், அசர்டைனபிலிட்டி, பர்மனன்ஸ். அடுத்து சக்சஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸில் 3 இருக்குது. கேனன் ஆஃப் கன்காமிட்டன்ஸ், கேனன் ஆஃப் ரிலவன்ஸ் சக்சஷன், கேனன் ஆஃப் கன்சிஸ்டன்ட் சக்சஷன். அடுத்து அரேல வந்து எக்ஸாஸ்டினஸ், எக்ஸ்க்ளூசிவ்னஸ், ஹெல்ப்ஃபுல் சீக்வன்ஸ், கன்சிஸ்டன்ட் சீக்வன்ஸ். செயினில் வந்து டிக்ரீசிங் எக்ஸ்டென்ஷன், மாடுலேஷன்.
ஃபிலேட்டரி சீக்வன்ஸில் வந்து சபார்டினேட் கிளாஸ் கோஆர்டினேட் கிளாஸ்ன்னு வருது. ஸோ இந்த பிபிடி அப்புறம் பார்ப்போம். இப்போ டைம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எந்தெந்த கேனன் எதுக்கு கீழே வருதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இப்போ கேனன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. The canon of differentiation states that a characteristic used as a basis of classification of universe should be differentiator. Should differentiate some of its entities. ஸோ எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூமில் வந்து நம்ம பாய் அண்ட் கேர்ள் அப்படி காட்டுறோம். அதுதான். புரியுதுங்களா? ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டேன் நான் அந்த பிபிடியில். ஸோ ரிலவன்ஸ் பாருங்க. கேன் ஆஃப் வந்து அப்ளிகபிள் டு த யூனிவர்ஸ் ஆஃப் ஐசோலேட் ஐடியாஸ். டு செலக்ட் அ பெஸ்ட் பாய் ஃப்ரம் அ கிளாஸ் ஃபார் டிபேட் காம்படிஷன். ஸோ டிபேட் காம்படிஷனுக்கு வந்து பெஸ்ட் பாயை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ எதெல்லாம் ரெலவெண்ட்டு? அவனோட இன்டெலிஜென்ஸ், ஸ்பீக்கிங் பவர், நாலேஜ், இதெல்லாம் ரெலவெண்ட்டு. ஆனால் இரலவெண்ட் இது ஹைட்டு, வெயிட்டு, இதெல்லாம் இரலவெண்ட்டு. இதுதான். ஓகே. ஸோ இது திருப்பி நம்ம பார்ப்போம் இதான். ஸோ வித் திஸ் ஐ ஸ்டாப் திஸ் செஷன். டுமாரோ வி வில் மீட். ஓகே. ஸோ ஓகே டைம் மேம். ஆயிடுச்சு. 9:45 ஆக போகுது. ஓகே மேம். குட் நைட் மேம்.